2 கட்டு கொத்தமல்லியை வச்சு ஒரு சுவையான ஒரு கொத்தமல்லி துவையல் ஒன்று அரைச்சேன். கொஞ்ச நேரம் தான் இருந்தது, மொத்தமும் காலி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் இந்த ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு இந்த ரெண்டுத்தையும் அந்த கொஞ்சமான ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக சுருண்டி வர அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அதுக்கு தண்ணி எல்லாமே அதிலே ட்ரை அவுட் ஆகிடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம், ஒரு 90% அரைச்சா போதும். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அது கூட மெயினாக கொஞ்சமாக புளியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த துவையில எடுத்து லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்திங்கன்னா அட 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 என்ன ஒரு சுவை அப்படி இருக்கும். புதினா துவையிலையே பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த கொத்தமல்லி துவையல். சுட சுட சாதத்துக்கு இந்த கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி துவையில போட்டு அப்பளத்தை வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு தடவையாவது நீங்கள் இந்த துவையலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.